இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணனுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஜே.பி. நட்டா, முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தங்கர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்றனர். பதவியேற்பு நிகழ்வில் லோக்சபா எனப்படும் இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்கவில்லை. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக செயற்பட்ட ஜக்தீப் தங்கர் தனது உடல்நிலையை காரணம் காட்டி கடந்த ஜூலை மாதம் பதவி விலகவுள்ளதாக அறிவித்திருந்தார். இதனையடுத்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இந்தியாவின் புதிய துணை குடியரசுத் தலைவராக சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் do swear in the name of God that I will bear true faith and allegiance. தமிழகத்தின் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகின்றார். 16 வயதிலேயே அரசியலுக்குள் நுழைந்த ராதாகிருஷ்ணன் RSS மற்றும் அப்போதைய ஜனசங்கம் கட்சியின் முக்கிய உறுப்பினராக செயற்பட்டார். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராகவும் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் செயற்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.